ஷே பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, லட்சுமி 4 பேர் கணக்கு. எல்லாம் கேட்டுக்கோங்கடா. 1956 பட்டா போட்டு பவரை போட்டு அடிச்சுட்டே வரான். இதில் சுதந்திர கொடி வேறு, சுதந்திரம் வாங்குதான் கொடியை தூக்கி இங்கிட்டு அங்கிட்டு உலக நாடு ஆடி ஆட்டம் பாடி நடிச்சிட்டான். இப்போ சுதந்திரமாக பட்டா போடு பவரை போடு, பட்டா போடு பவரை போடு, ஓடியா விற்பனைக்கு ஓடியா விற்பனைக்கு இப்போ பிளாட் அடிச்சாச்சா கெட்டடமா கெட்டுதானா, இடி கொண்டு வந்து என் இடத்துல தட்டு, இடி என் இடத்துல தட்டு, நான் இப்போ பிளாட்டை போட்டு நான் மாளிகை கட்டணும்னு உக்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தியா பார்க்கலையா கோர்ட்டில் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல பூரா பார் எப்படி அழிச்சு வச்சுருக்கான். எம்பி இருக்கிற கோட்டாவில் அழிச்சு வச்சுருக்கான், எப்படி அழிச்சு வச்சுருக்கான் பார். மந்திரி இதுக்கு காலை 2 தோளில் தூக்கி போட்டு உட்காந்து ஆட்டு தான், அவன் எப்படி அழிச்சு வச்சுருக்கான் பார். முதலமைச்சர் உட்காந்துருக்கான முதல்ல திங்கிறதுக்கு இடத்த பூரா விற்கிறதுக்கு. இப்போ சென்னை மெட்ராஸில் டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அமைச்சரால் உட்காந்துருக்கான் முதலமைச்சர். அந்த கோட்டாவில் உட்காந்து அழிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான், நாக்கை கடிச்சிக்கிட்டு கொண்டார ஒளிமை. டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சரை பூரா குப்புற படுக்க போட்டு கம்பியை இழுக்க வேண்டி தின்னு கழிக்கான்ல, இழுத்து போடுவார், இழுப்பார் விடமாட்டார். சரியா? பூரா நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே இருக்குது. அதுதான் ஒவ்வொரு ஆட்சியில் உட்கார பாண்டிய மன்னர் போக்குவரத்து கலை வச்சான். அது எல்லாமே மறைச்சிட்டே வரான். அதுக்கு முன்னாடி உள்ள கோயில் ஸ்தலம் உள்ள ஐயா ஆலயங்கள் பூரா இருந்தது, அதில் எல்லாம் ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் அழிச்சிட்டான். இப்போ ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு எல்லா பேரும் அழிச்சிட்டு ஓக்காரம் நினைக்கான். தமிழ்நாட்டில் டெல்லியில் ஓக்காரம்னு அவன் ஆட்டம்னு நினைக்கான். அவன் ஊடாலப்பட்ட மாநிலத்தில் ஆட்டணுமுங்க. கம்பியை பழுக்க வச்சு தின்னு கழிக்கலடா அரசியல்வாதி, கம்பியை பழுக்க வச்சு எடுத்து போடுவார். சரியா? ரணவழி எடுத்து போடுவார். போட்டார்ரா கணக்கு. 1956 போட்டு பட்டா போட்டு பவரை போட்டு அடித்து விட்டான். அட்றான்னு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்து கேட்காரு, கோர்ட்டில் கேட்காரு, நீதிமன்றத்தில் கேட்காரு. அதான் கேட்காருல, நான் ஜட்ஜியாக உட்காந்துருக்கேன், என்ன கணக்கு கேட்காம என்ன, இன்னும் ஜட்ஜியை வந்து கேள்வி கேட்டால் உள்ளே தோண்டி வெளியே எடுத்து கணக்கை விடுவோம்காரு. அது என்ன வராமல் என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க கேள்வி கேட்காரு. புரியுதா இல்லையா? தப்பு செஞ்சவனை பூரா ஏற்றி உள்ளே ஓடுது. அதவே இன்னும் அவங்க பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? இப்போ கணக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டில் நடக்குன்னா உலக நாடே பார்க்காங்க. அப்போ கைலாசம் விட்ட கணக்கு நீ ஏன் பார்க்காமன்னு இருக்கியான்னு கேள்வி கேட்காரு. பார்க்கலன்னு கேட்கலையான்னு எடுக்கலையான்னு கேட்காரு. இப்போ கைலாசத்தில் உட்கார்ந்த இடம் 1956 பட்டா போட்டு பவரை போட்டு அடிச்சிருக்கான். இதில் கணக்கை தோண்டி எடுப்பார். அதுக்கு தான் உட்காந்துருக்காரு, கணக்கை தோண்டி எடுக்க உட்காந்துருக்காரு. எடு வானரப்படை வச்சு எடு அப்படிம்பார். எடுக்கல எங்கே போவான்? செயலறைக்கு போவான். அதுவும் கம்பியை பழுக்க வச்சு இழுக்க வேண்டிய இடத்துல இழுத்து தான் தள்ளுவாங்க. தின்னு கழிக்கான்ல, அந்த இடத்துல எழுப்பார். முக்கால் சத்தியம்டா.